அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரஹஸ்பதையே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உங்கள் மஞ்சு பிரணவ். இன்றைக்கி 2வது எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெயர் வர காரணம். நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது போல் 3 காரணங்களாக சொல்லப்படுறது. ஒன்று கோசர் குலத்தை சேர்ந்தவங்க இந்த கோயம்புத்தூர் ஆட்சி செய்ததுனால கோசன் புத்தூர் அப்படின்றது தான் கோவையம்புத்தூராக அழைக்கப்படுறதாகவும், இல்லைன்னா இன்னொரு கூற்றின்படி இருக்கிற ஒரு கல்வெட்டுக்கள் படி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த பெயர் கோவன் அப்படின்ற ஒரு ஆள், அப்படி ஒரு அரசர், அவர் இந்த நாட்டை ஆழ்ந்ததுனால, கோயம்புத்தூர் ஆழ்ந்ததுனால அது கோவன் புத்தூர்னு இருந்து நாட்கள் படப்பட அது கோயம்புத்தூராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவை அம்மா, இதெல்லாம் புதுசாக இருக்கே, கோவை அம்மானா இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே காவல் தெய்வமாக நிற்கிறது கோயம்புத்தூரில் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுறது கோணியம்மன். அது கோனார்கள் வழிபட்ட தெய்வமான கோணியம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோணியம்மனை வழிபட்ட ஒரு ஊர்ன்றனால கோவை அம்மாவாக இருந்த ஒரு ஊர் கோயம்புத்தூராக மாறிடுச்சு அப்படின்றது தான் வாய்வழி செவி வழி மற்றும் இந்த பல நூறு மக்கள் வழியான பேச்சுக்களாக வெளியே வந்திருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த எபிசோடில் நாம் புவியியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் வடமேற்கு தமிழ்நாட்டின் நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது 642.12 642.12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. இது மேற்கு மற்றும் வடக்கே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரால் சூழப்பட்டுள்ளது. இதன் வடக்கு பகுதியில் நீலகிரி பல்லுயிர் வளைய காடுகள் உள்ளன. நொய்யல் ஆறு நகரின் தெற்கு எல்லையை ஒட்டி பாய்கிறது. இப்போ கோவை நகரில் 9 ஏரிகள் இருக்குது. அதில் ஒரு சில ஏரிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று சிங்காநல்லூர் குளம், இன்னொன்று குறிச்சி ஏரி, வாலாங்குளம், கிருஷ்ணாம்பதி ஏரி, முத்தன் ஏரி, செல்வ சிந்தாமணி ஏரி, உக்கடம் பெரிய குளம். இந்த நீர்நிலைகள் எல்லாமே நொய்யல் ஆற்றிலிருந்து நீர் பெருகுகிறது. அந்த அத்தனை குளத்துக்குமே நொய்யல் ஆற்று மூலியமாக தான் நீர் போகுது. இதை தாண்டி பறவைகள், விலங்குகள், ஊர்வன, நிலநீர்வாழிகள், மீன்கள் என பல்லுயிருக்கும் நகரமைப்பின் ஆதாரமாக இந்த நீரிடங்கள் அமைகின்றன. கோவையில் இந்த நீர்நிலைகளில் 125 வகையான பறவைகளின் இருப்பிடமாக கூட இருக்குங்க. நாடோடி பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இந்த அக்டோபர் மாதத்தில் அங்கே வரதாகவும் சொல்லப்படுது. இந்த நாடோடி பறவைகள் அப்படின்னா ஒரு சில பறவைகள் நீர்க்காகம், பாம்பு புத்ரா, அதுக்கப்புறம் நீலவண்ண தாழைக்கோழி, நாமக்கோழி, கூழைக்காடா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த ஒரு பறவைகளுமே, நாடோடி பறவைகளும் கூட இந்த ஏரியில் நம்ம அந்த குறிப்பிட்ட அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம். இந்த நகரம் 2 தனித்துவமான ஒரு புவியியல் பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. நகரத்தோட பெரும்பான்மையான நகரப்புற பகுதிகளை உள்ளடக்கிய வறண்டு கிழக்கு பகுதி மற்றும் நீலகிரி, ஆனைமலை மற்றும் மூணாறு எல்லைகளை உள்ளடக்கிய மேற்கு பகுதி, அண்டை மாநிலமான கேரளாவை அந்த தமிழ்நாட்டோடு இணைக்கிற பாலக்காட்டு கணவாய்ன்னு சொல்லுவோம்ல அது. அதே போல் நகரோட மேற்கில் அமைந்திருக்கிறது தான் இது எல்லாமே. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் அமர்ந்துள்ளதால் அருகிலேயே தான் இது இருக்குது. அதை ஒட்டுன அப்படியே இருக்கிறதுனால இந்த நகரத்தோட பல்வேறு விதமான விலங்குகள் மற்றும் பறவைகள் காணப்படுகிறது. சமவெளிகளில் பொதுவான விலங்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நார்மலாக பசு அந்த மாதிரி இல்லாமல் இந்திய யானை, காட்டுப்பன்றி, சிறுத்தை புலி, காட்டெருமை, கரடி போன்ற பல விலங்குகளுமே இப்பகுதியில் காணப்படுது. நகரத்தின் வடக்கு பகுதியில் பெரும்பாலும் தேக்கு, சந்தனம் மற்றும் மூங்கில் போன்ற வணிக ரீதியான குறிப்பிடத்தக்க மரங்களை கொண்ட வளமான வெப்பமண்டல பசுமை காடு உள்ள ஒரு அழகான ஊர் கோயம்புத்தூர். இங்கே பெரும்பாலும் பருத்தி சாகுபடி, ஏற்ற கரிசல் மண் காணப்படுகிறது. அதனால் அங்கே நிறையா பருத்தி சாகுபடி செய்கிறாங்க. அதே மாதிரி 1900 ஆண்டு ரிக்டர் அளவில் 6.0 கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில்
இன்னும் இங்கே வந்திருக்கு. அதை தாண்டியுமே இவங்க பருத்தி சாகுபடியில் கரிசல் மண் இருக்கிறதுனால பெரும்பாலுமே நல்லாவே இருந்திருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம கோயம்புத்தூரோட வானிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எங்கே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி. அதை விட நம்ம தெரிஞ்சுக்க முற்படுவோம். இப்போ நம்ம ஒரு குளிர் பிரதேசத்துக்கு நம்ம போயிட்டு குளிரான ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம நம்மளை வார்மாக வச்சுக்கணும்னு அதுக்காக ப்ரிகாஷன்ஸ் எடுப்போம். அதே மாதிரி ஒரு வெப்பமான ஒரு இடத்துல நம்ம ஒரு ஸ்வெட்டரோ இல்லை அந்த மாதிரி ஒரு துணிகளையோ ஒரு மாதிரி உடைகளையெல்லாம் நம்ம விடுத்த மாட்டோம். ஸோ அந்த வகையில் கோயம்புத்தூர் வானிலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது எப்போவுமே வறண்ட காலநிலை கொண்டது இல்லையா. அதனால் வடகிழக்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் முதல் நவம்பர் வரை சராசரி வெப்பநிலையாக இருக்கும். அதே அதுக்கப்புறம்னும் போது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு தான் இருக்கும். கோயம்புத்தூர் ஈரமான மற்றும் வறண்ட காலநிலையை கொண்டுள்ளது. இது மார்ச் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் வெப்பமாகவும் மற்றும் ஈரப்பதமான கோடை காலத்தை அனுபவிக்கிறது. மழைக்காலம் சூழ எப்போனா அது ஜூலை மாதம் முதல் தொடங்கி அக்டோபர் வரை மழை காலம் இங்கே. அதே மாதிரி இந்நகரம் தென்மேற்கு பருவமழையிலிருந்து மிதமாக மழையையும் வடகிழக்கு பருவமழையிலிருந்து அவ்வப்போது கனமழையையும் பெறுகிறது இல்லையா. அதனால் இங்கே குளிர்காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குளிர்காலம் நவம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி முடிகிற வரைக்கும் இங்கே மொத்தமாகவே குளிர்காலமாக தான் இருக்கும். அப்போவே நம்ம சொல்லும்போதே இது கேரளாவை ஒட்டி இருப்பதனால் பாலக்காட்டு கணவாயின் பயனாக மாவட்டத்தின் பெரும் பகுதி ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை தென்மேற்கு பருவமழையை பெறுகிறது. அதே மாதிரி சற்றே வெப்பமான செப்டம்பரை அடுத்து அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை துவங்குகிறது. இதனால் அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதங்களில் இம்மாவட்டத்தில் மழை இருக்கும். ஆண்டுக்கு ஏறத்தாழ 700 மில்லிமீட்டர் மழை இங்கே பெய்யறதா எல்லாமே இது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நகரின் ஆண்டு முழுவதற்குமான நீர் தேவைகளை எதிர்கொள்கிறதுக்காக இந்த மழையளவு போதுமான அளவாக இருந்தாலுமே சிறுவாணி, அத்திக்கடவு அப்படின்ற குடிநீர் திட்டங்களை நகரின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக உபயோகிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்லைன்னா ரொம்பவுமே உங்களுக்கு க்யூரியாசிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அது நிர்வாகம், அரசியல், பண்பாடு, அதே மாதிரி பொருளாதாரம் எப்படி இருக்கும், இங்கே மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, போக்குவரத்து என்ன மாதிரி இருக்குது, ஊடகங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி கல்வி, விளையாட்டு மற்றும் போக்குவரத்து. இனி வர எபிசோட்ஸில் இனி வரும் ஒவ்வொரு பகுதியிலும் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ முதல் நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு மாநகராட்சியும் மாவட்டத்தின் நிர்வாக தலைநகரமும் ஆனதுனால இது 1804ஆம் ஆண்டு மாவட்ட தலைநகராக நிறுவப்பட்டிருக்கு. இனி பாக்கி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நிர்வாகம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது ப்ரிஹஸ்பதையே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உங்கள் மஞ்சு பிரணவ், உங்கள் லைஃப் கோச் and soft skill trainer, motivational speaker and inspirational speaker. If anyone is not subscribed to my channel, யாரும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு ஷேர், லைக் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஹிட் பண்ணிங்கன்னா இனி ஸ்கில் வர போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் டெய்லி மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.